வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து சுண்டக்காய் கறி வந்திருக்கிறேன். இந்த சுண்டக்காய் கறி எப்படி வைக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். இதில் வந்து 230 கிராம் சுண்டக்காய் இருக்குது. இந்த சுண்டக்காயை நல்லா கழுவி வச்சிருக்கேன். இப்போ வந்து இந்த உரல்ல ஒரு கொஞ்சத்தை போட்டு சாதவை குத்தி இந்த சுண்டக்காய் ஓப்பன் பண்ண பிறகு இதை வந்து கசக்கி கையால் கழுவி எடுக்கணும். ஸோ சீட்ஸல் வந்து நிறைய சீட்ஸல் இருக்காது. இந்த இப்படி குத்தி வச்சிருக்கிறேன். இப்போ இதை வந்து என்னோட பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, ஏன்னா சீட்ஸ் கூட இருந்தால் கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு சீட்ஸ் வேணுமெண்டா நீங்கள் சீட்ஸை விட்டு அந்த கறியை செய்யலாம். எப்படி குத்தி வச்சிருக்கிறேன், ஓப்பன் பண்ணியிருக்கு. இப்போ இதெல்லாம் நல்லா உரலில் போட்டு குத்தி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை கழுவி எடுப்போம். ஓகே, இதில் வந்து பச்சை தண்ணி இருக்குது. இப்போ நான் குத்தி வச்சிருக்கிற சுண்டைக்காயை வந்து இதில் போட்டு வாஷ் பண்ணி எடுப்போம். இந்த இதில் நிறைய சீட்ஸ் இருக்குது சுண்டைக்காய். ஆக்சுவலி எங்களோட மம்மிகிட்டேருந்து தான் நான் இந்த ரெசிபி பழகினான். மம்மி இப்படி தான் செய்கிறவா. ஸோ இப்படி கசக்கி 2-3 தரம் பச்சை தண்ணியில் இதை கழுவி எடுக்கணும். இந்த தண்ணி கலரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, நல்ல கயிறு இருக்குது. அதை நல்லா கழுவி எடுக்கணும். இந்த இவ்வளோ சீட்ஸ் இருக்குதுண்டு நிறைய சீட்ஸ் இருக்குது. தண்ணியை ஊற்றிட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷான தண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை திருப்பி போட்டு கழுவுவோம். ஸோ இதை இப்போ 2ஆம் தரம் கழுவி எடுத்துருக்கிறேன். சரி, 2ஆம் தரம் கழுவுனாலையும் வந்து இந்த இவ்வளோ சீட்ஸ் இருக்குது. ஓகே, இது 3ஆம் தரம் நான் தண்ணியை வந்து மாற்றிருக்கிறேன். இதை போட்டு இப்போ உங்களுக்கு பார்க்க தெரியுது, தண்ணி வந்து முதலையும் விட இது நல்லா க்ளீனாக வந்துருக்குது. இன்னும் நிறைய கயிறு இருக்குது இதை. ஓகே, இது இப்போ கழுவி எடுத்துட்டேன் 3 தரம். இந்த தண்ணி இது வந்து 3ஆம் தரம் கழுவி எடுத்ததில் வந்து சீட்ஸ் இருக்குது. ஸோ இது இப்போ கழுவி முடிஞ்சுது. ஹீட்டை வந்து மீடியத்துக்கும் ஹைக்கும் இடையில வச்சுக்கொண்டு இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. நீங்கள் எந்த எண்ணெய் இருந்தாலும் பாய்க்கலாம், தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் நான் பாய்க்கிற வந்து வெஜிடபிள் ஆயில். இதில் விடுங்கோ. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகும் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்குது. இதில் போடுங்க. ஒரு 30 செகண்ட்ஸுக்கு பிறகு இதில் எண்ணெயில் போட்டு 30 செகண்ட்ஸுக்கு பிறகு இதில் வந்து ஒரு மீடியம் வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணியிருக்கிறேன். நிறைய வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து 4 சின்ன பச்சை மிளகாய் வந்து வெட்டி வச்சுருக்கிறேன். 4 உள்ளி வெட்டி இருக்குது. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை இருக்குது. இப்போ இதை நல்லா வதங்க விடுவோம். வெறும் 3 நிமிஷம் வந்து மீடியத்துக்கும் ஹையிலையும் வதங்க விட்டுனா இப்போ இது நல்லா வதங்கிட்டுது. இப்போ இந்த கழுவி வச்சுருக்கிற சுண்டைக்காயை இதில் போடுங்க. தேவையான அளவு உப்பு சேருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதையும் கொஞ்சம் வதங்க விடுவோம். இது ஒரு 4 நிமிஷமாக தான் வதங்கி கொண்டிருக்குது. ஆனால் இடக்கடி கிளறித்தான் இதை வதங்க விடணும். இது நல்லா வதங்கினாத்தான் இந்த சுண்டைக்காய் நல்ல டேஸ்டாக இருக்கும். 7 நிமிஷமாக தான் இந்த சுண்டைக்காய் வதங்கி கொண்டிருக்குது. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் கறி பவுடர் இருக்குது. உங்களுக்கு கூட வேணும்னா நீங்கள் கூட போடுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் இருக்குது. இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால். இதில் மாசி வந்து நான் கழுவி வச்சிருக்கிறேன். இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் மாசி இருக்குது. இதை நீங்கள் போடுங்க. உங்களுக்கு விருப்பமெண்டா போடுங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கிறேன். இதில் வந்து 1ஆம் பால் வந்து புழிஞ்சு வச்சுருக்கிறேன். 85 மில்லிலீட்டர் இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்க. ஹீட்டை வந்து மீடியத்தில் வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ நான் மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா அவிய விட போகிறேன். ஏன்னா இது பிரட்டல் கறி தான். இப்போ 5 நிமிஷமாக தான் வதங்கி கொண்டிருக்குது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. டேஸ்ட்டை பாருங்கள், உப்பு காணுமாண்டு. இப்போ ஹீட்டை வந்து மீடியத்துக்கு லோவில் வச்சுட்டு
மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வந்து இதை அவிய விட போகிறேன். இப்போ இது 3 நிமிஷமாக வந்து மீடியத்துக்கு லோ ஹீட்லேருந்து அவிஞ்சோன்னு இருக்குது. இப்போ இது டன். அடுப்பை நிப்பாட்டிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து ஹாஃப் லைம் இருக்குது. ஹாஃப் லைமில் வந்து ஃபுல்லாக விட தேவையில்லை, உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் விடலாம். ஸோ இந்த ஹாஃப் லைமை வந்து இதில் புளிஞ்சு விடுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த கறி செய்து இப்போ முடிஞ்சுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த சுண்டக்காய் கறி, பெரட்டெல்லாம் வைக்கிற கறி. இப்போ இது செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுண்டக்காய் கறி எல்லாம் செய்து முடிஞ்சுது. நல்லா வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.